சற்று முன்பு கிடைத்துள்ள செய்தி, திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் மூழ்கிய மாரி அனுசியா என்ற 16 வயது சிறுமி சடலமாக 2 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். ஆல்வின், 2 நாள் தீவிர தேடுதல் பணிக்கு பிறகு சிறுமி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாரு. இந்த சம்பவம் குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நேற்றைய தினம் தூத்துக்குடி பகுதி மீளவிட்டான் பகுதியைச் சேர்ந்த மீளவிட்டான் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஒரு 15 பேர் குடும்பத்தினரோடு உறவினர் வீடு முக்குடலில் இருக்கிறது. அங்கு வருகிறது. அத்தோடு முக்குடல் தாமிரபரணி ஆற்று பகுதியிலும் குளிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். பொங்கல் விடுமுறை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நிலையில பொங்கல் விடுமுறையை கழிப்பதற்காக உறவினர் வீட்டிற்கு வந்து அந்த தாமிரபரணி ஆற்றில் குளித்த போது 6 பேர் நீரில் மூழ்கி இருக்கிறார்கள். அதில் 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டார்கள். வைஷ்ணவி மற்றும் மாரி அனுசியா இந்த 2 சிறுமிகள் நீரில் மூழ்கி மாயமானார்கள். அதில் நேற்று மாலையே தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் வைஷ்ணவியினுடைய உடலை சடலமாக மீட்டனர். தொடர்ந்து மாரி அனுசியாவினுடைய உடலை தீவிரமாக தாமிரபரணி ஆற்றில் தேடிய நிலையில இரவு நேரம் வந்த பொழுது அவர்களால் தொடர்ந்து அந்த தேடுதல் பணியை மேற்கொள்ள முடியாத நிலையில இன்று அதிகாலை முதலே மீண்டும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் மாரி அனுசியாவினுடைய உடலை தீவிரமாக தேடி வந்தார்கள். அந்த தேடுதல் பணி நீண்ட நேரமாக நடைபெற்ற நிலையில நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மூழ்கிய இடத்திலிருந்து சற்று தொலைவில் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில அதை மாரி அனுசியா அவருடைய உடலும் சடலமாக இன்றைய தினம் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த முக்கடல் தாமிரபரணி ஆற்று பகுதிகளில் நான் ஏற்கனவே முந்தைய செய்தியில் பதிவு செய்தது போன்று ஆழமான பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில அது வெளியூரில் இருந்து வரக்கூடிய மக்கள் அல்லது சுற்றுலா பயணிகள், வெளி மாவட்டங்கள், வெளி பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த ஆழமான பகுதி குறித்த தகவல் மிகப்பெரிய அளவில் தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு பலகைகள் தாமிரபரணி ஆற்றினுடைய பல்வேறு பகுதிகளில் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனினும் தற்போது இந்த சம்பவத்துல 2 பேர் வைஷ்ணவி மற்றும் இன்று சடலமாக 2வது நாளில் சடலமாக மீட்கப்பட்ட மாரி அனுசியா இந்த 2 பேரும் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தாமிரபரணி ஆற்றினுடைய நீரில் மூழ்கி அங்காங்கே உயிரிழக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருகிறது. அதை தடுப்பதற்கு தேவையான அறிவுறுத்தல் பதாகைகள் அங்கங்கே வைத்தால் இன்னும் நலமாக இருக்கும் என்பது இந்த நிகழ்வில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. எனினும் தீயணைப்பு மீட்பு படையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மாரி அனுசியாவினுடைய உடலையும் மீட்டு உடனடியாக உடல்கூறு ஆய்வு அல்லது அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் குறித்து முக்குடல் காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விரிவான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த விசாரணைக்கு பிறகு உடலானது அந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.